ஒரு முறை எங்கள் துறையை சேர்ந்தவருக்கு நம் தமிழக மக்கள் முதலமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன தெரியும், அனுபவமே இல்லை. இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள், நிறைய விமர்சனங்கள். நிறைய தெரிஞ்சவங்க என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணலையே. எதுவுமே தெரியாதவங்க ரொம்ப கவனமா நிறைய நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இந்த எலெக்ஷன் அப்போ நானும் தோழரும் ஒரு விழாவில் சந்தித்தோம். அப்போ நிறைய பேசினோம். அப்போ தோழர் என்கிட்ட கேட்டாங்க, இது என்ன அப்படின்னு. தெரியல தோழர், என்னமோ ஒன்று நடக்க போகுது, அது மட்டும்தான் எனக்கு தெரியுது. என்னமோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு தான் சொன்னேன் நான். என்னன்னா, ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய விஜய் அவர்களை சந்திச்சு ஒரு கதை சொல்றேன். அந்த கதையோட டைட்டில், அந்த படத்தோட டைட்டில் வந்து புரட்சி. அப்பவும் போய் நான் கம்யூனிஸ்ட் கதை தான் சொன்னேன். கதை சொல்லி முடிச்ச உடனே கதையை கேட்டுட்டு வந்தாரு. கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்பவே இந்த கதை பண்ண வேணாம் கொஞ்சம் அப்படின்னாரு. அதற்கு பிறகு, இனிமேல் நான் திரைப்படம் நடிக்க மாட்டேன், நான் மக்கள் பணி செய்ய போறேன் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டு, எங்க துறையில் இருந்தவங்களே நிறைய பேர் அமைதியாக, என்ன நடக்கும், இது என்ன ஆக போகுது, நம்ம சப்போர்ட் பண்ணா என்ன நடக்கும், இப்படி நிறைய அமைதிகள் இருந்தது. அப்பவும் நான் தான் ஸ்டேட்மெண்ட் விட்டேன். திரையுலகின் உச்சத்தின் மக்கள் பணிக்காக வரீங்க, வாங்க, உங்களை மக்கள் என்னைக்குமே கைவிட மாட்டாங்க. அது நடந்திருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடி போட்டு பணம் ஜெயிக்கல, பணம் உடைக்கப்பட்டிருக்கு, ஜாதி உடைக்கப்பட்டிருக்குது, மதம் உடைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் வந்து, மக்களுக்கு ஒண்ணுமே தெரியல, மக்கள் வந்து மக்கள் முட்டாள், மக்களுக்கு அறிவு இல்லை, இப்படி எல்லாம் பேசிங்கன்னா, மக்கள் தான் ஆகச்சிறந்த அறிவாளிகள். உங்ககிட்ட காசு வாங்கிட்டு காசே கொடுக்காத ஓட்டு போட்டான் பாரு, அவன் தான் ஆகச்சிறந்த அறிவாளி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.